நான் இன்னும் டிஜிட்டல் மியூசிக் போல ஐ மீன் சிடி டிஜிட்டல்னு சொல்லலாம். ஆனால் அது பரிணாம வளர்ச்சி. முதல்ல நம்ம ஆரம்பிச்சப்போ எப்படி வந்து கேசட்டில் ஆரம்பிச்சோமோ இப்போ அது சிடிஸ் ஸ்ட்ரீமர் அப்படின்னு வந்து நிற்குது. பட் அவருக்கான இந்த ஸ்பேஸ் அவருக்கான ஸ்பேஸ் தான். இங்கே இருக்கிற ஸ்பேஸ் ஒன்று, இது ஃபிசிக்கல் ஸ்பேஸ். இதை பற்றி கண்டிப்பாக ராஜா சாருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களும் அவரை சந்திச்சிருக்கீங்க. கண்டிப்பாக. சரி, ஆக்சுவலாக வந்து அவருடைய மேனேஜர் எனக்கு கால் பண்ணப்போ நான் வந்து யாரோ சும்மா ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு நினச்சி ஒரு நிமிஷம் யோசிச்சேன். பட் அவர் சொன்னார், இல்லை சார் உங்களை பார்க்கணும்னு சொல்லார், நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக நான் மீன் யோசிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு கூப்பிட்டு திட்ட போகிறாருன்னு நினச்சேன், உனக்கு எடுக்கிற இந்த வேலைலாம் அப்படின்னு. பார்த்தா ஆக்சுவலாக ரொம்ப அன்பாக கூப்பிட்டு உபசரித்து குடும்பத்தோடு பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்களே ரொம்ப சாதாரணமாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சி என்கிட்ட உரையாடினார். அந்த கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 1-1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது வந்து என்ன சொல்றது, கடவுள் நேரில் தரிசித்த ஒரு அனுபவம் தான் சொல்ல முடியும். ரியலி எஸ் சிலிர்கிறது நினைச்சாலே. எஸ், அந்த கோடம்பாக்கம் ஸ்டுடியோஸ்க்குள்ள போனோம், இந்த ஒயிட் கலர் ரூம், ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நமக்குலாம் அப்படியே புல்ல இருக்கு. அந்த ஒரு வைப்ஸ் இன்னைக்கு இருக்கு மேடம். நான் சொல்கிறேன், அந்த ஆறாம் வைப்ஸும் அவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து நிஜமாவே நீங்கள் சார்கிட்ட போனீங்கன்னா அது உணர்வீங்க. அந்த பாக்கியமே எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. பட் அவர் மூலமாக அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.